ஹலோ கைஸ், வெல்கம் டு டன் அண்ட் டஸ்டர் பிளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்துருவோம் பார்த்தீங்கன்னா, சோமலா பேலஸ்க்கு வந்துடுவோம். இந்த சோமலா பேலஸை பற்றி எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்ப்போம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு வந்து 150, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 50 ருபீஸு. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வெறும் ஃபோன் மட்டும்தான் நம்ம உள்ள அலோடு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. மற்றபடி டிஎஸ்எல்ஆர், ஆக்ஷன் கேமரா, எந்த டைப் ஆஃப் கேமராவும் உள்ள அலோடு கிடையாது. 6 அது வந்து நாட் அலோடுன்னு போட்டிருப்பாங்க. ப்ளஸ் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து 10 AM to 5 PM. அது பார்த்தீங்கன்னா அதுமாதிரி ஃப்ரைடே க்ளோஸு. இதுதான் இதோட டைமிங்ஸும் அதுதான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸும். இதுக்கடுத்து இது வந்து சார்மினாருக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து சார்மினார் பிளான் பண்ணுறாங்க சேம் டைமில் இதுவும் நீங்கள் பிளான் பண்ணுறது நல்லது. இதுக்கடுத்து வாங்க உள்ளே போயிட்டு ஒன்று நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேன்டீன் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்குது. அப்புறமா இந்த பேலஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்க பில்டிங் வந்து இந்த டைமில் வந்து ஆஃபீஸர்ஸ் இருந்த மாதிரி, எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த ஆஃபீஸ் நடந்த இடம் இதெல்லாம். அந்த இடமும் அதே மாரி தான், அந்த சைடுமே. நடுவில் பேலஸு. இந்த பேலஸில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 மஹால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 மஹால், 5 ஏரியா ஆஃப் பில்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே போயிட்டு அப்படியே பேலஸ் ஃபஸ்ட்டு அப்படியே ஆஃபீஸ் பில்டிங்கை தாண்டி வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு வந்து தர்பார் மண்டபம் வரும். தர்பார் ஹால். இதுதான் வந்து ராஜாவோட சிம்மாசனம் இருக்குது. ப்ளஸ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் யூஸ் பண்ண வெப்பன்ஸு, யூஸ் பண்ண கிச்சன் ஐட்டம் எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் உள்ளே போகலாம். அப்படியே உள்ள வந்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான நல்ல ஹால் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ராஜாவோட சிம்மாசனம் இருக்குது. இப்போ இந்த இடத்தோட அழகை அப்படியே நீங்கள் பாருங்க. இந்த ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமில் அவங்களோட ஹிஸ்ட்ரி அப்படியே சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். சோமலா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 அரண்மனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பொருள் அதுதான், 4 அரண்மனை. இப்போ இந்த சோமலா வந்து இந்த பேலஸ் தான் வந்து நிஜாமோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துச்சு. அரண்மனை ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஆர்கிடெக்சர் டிசைன் பார்த்தீங்கன்னா இது பாரசீக, முகலாய, ஐரோப்பியர்களோட டிசைன்ல இந்த பேலஸே கட்டியிருக்காங்க. அடுத்த நம்ம ரூமுக்குள்ள வந்திருக்கோம். இந்த ரூம் என்ன இருக்குன்னா நிஜாம்ஸோட அவங்களோட ஃபேமிலி போட்டோஸ், அவங்களோட வரலாறு சொல்ல. நிஜாம்ஸ் எப்படி ஹைதராபாத்தை கேப்சர் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது முகலாய பேரரசு தான் ஆண்டுட்டு வந்திருந்தாங்க. அவங்களோட ஆட்சி வந்து பலவீனமான நிஜாம்ஸ் அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து 1724 இருந்து 1948 வரைக்கும் அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க. சுமாரா வந்து 224 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ரூம்ல இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டைம் யூஸ் பண்ண கிச்சன் ஐட்டம்ஸ், பிளேட்டிங்கு, ஸ்பூனு, அப்புறமா என்னென்ன அவங்க டைனிங்க்கு யூஸ் பண்ணாங்க எல்லா ஐட்டமும் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதுக்கடுத்து நம்ம கீழே போவோம். கீழே போயிட்டு அவங்க அந்த அந்த டைம்ல போருக்கு யூஸ் பண்ண வெப்பன்ஸு, கன்ஸு இது எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். இது வந்து இப்போ இவ்வளோ இதுக்கு காட்டியிருக்க எல்லா விஷயமும் ஒரே அந்த தர்பார் ஹாலுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான். இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 4 ஹால் இருக்குது. அந்த 4 மகாலில் பார்த்தீங்கன்னா 2 மகாலுக்கு தான் நம்மளுக்கு அலோடு இருக்குது. மீதி 2த்துக்கு அலோடு இல்லை. அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்து விண்டேஜ் கார் கலெக்ஷன். இவங்களோட கார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே பார்க்கலாம். வாங்க அதையும் பார்க்கலாம். மண்டபத்துலேருந்து வெளில வந்தோன்னா நீங்கள் ரைட் சைடில் ஒரு வே போகும். அந்த வே உள்ள போனோமா ரிமைனிங்ஸ் மகால்ஸும் ப்ளஸ் அந்த விண்டேஜ் கலெக்ஷனும் நம்ம பார்க்கலாம். அப்படியே வாங்க நான் உங்களுக்கு இந்த இதில் காட்டுறேன்.
இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ள வந்தோடனே லெஃப்ட் சைடில் போனோம்னா அஃப்தாக் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க. அந்த டைமில் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் அவங்க வேர் பண்ணாங்க அந்த ட்ரெஸ்ஸஸோட மாடல்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம இந்த பிளேஸை விட்டு வெளில வந்தோம்னா பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடில் அப்சல் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டைம் யூஸ் பண்ண டேபிள்ஸ், அப்புறமா சோஃபாஸ், அதே மாதிரி அவங்க வீட்டு அந்த இடத்துக்கு டெக்கரேஷனுக்கு என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அந்த இதெல்லாம் ஐட்டம்லாம் வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து பேக் சைடு வாங்க விண்டேஜ் கார் பார்க்க போகலாம். ஜாம்ஸ் வந்து நிறைய கார் கலெக்ஷன் வச்சிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாருங்க, இது ரோல்ஸ் ராய்ஸ். அதுக்கடுத்து ஒன் பை ஒன்னா நிறைய கார் இருக்குது. நீங்க அப்படியே பாருங்க. மிரர் ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கிளியரா தெரியாது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பேலஸுக்கு எப்படி வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, சேம் லைக் சார்மினாருக்கு பக்கத்துல இருக்கிறதுனா நீங்க அந்த காந்தி பவன் மெட்ரோல இறங்கி சார்மினார் வந்துட்டு அங்கேருந்து இப்படி வரலாம். அதை சொல்ல போனால் நீங்க வந்து அதான் சார்மினார் விசிட் பண்ண போறீங்க சாயங்காலம் அப்படின்னா, நீங்க மார்னிங் இந்த பேலஸ் பார்த்துட்டு அப்படியே சார்மினாருக்கு போயிட்டு சார்மினார் விசிட் பண்ணலாம். அதுக்கடுத்து பைக் கலெக்ஷனும் அவங்க அதில் வச்சிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண பைக், அப்புறமா அவங்க யூஸ் பண்ண குதிரை வண்டி, இது எல்லாமே வச்சிருக்காங்க. vlog வந்து ட்ரையாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பேலஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்ஸ் மட்டும்தான் நல்லா இருக்கும். மற்றபடி இதில் ஹிஸ்ட்ரி அப்படிதான் போடுறாங்க, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். இதுக்கடுத்து வாங்க முன்னாடி போயிட்டு இந்த பேலஸோட ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த பேலஸோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். என்ட்ரன்ஸில் வந்து பேலஸ் பார்க்க எப்படி இருக்குது அதை நீங்கள் அப்படியே பாருங்கள்.